கலைச்செல்வி அவர்கள் மேலைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். திரு முத்துக்கமலம் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். திரு ஜெயபால் கோவை அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். திரு மதுரை துரப்பாண்டி நயனா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளன தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு நயனா திரு வேங்கட விஜயன் அவர்களே, மற்றும் இந்த இயக்கத்திற்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற வரப்போகும் காலங்களில் அனைவருக்கும் நல்லதொரு செய்தியை சொல்லி இந்த நாயக்கர் இளைஞர்களின் ஒரு எழுச்சிமிகு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பு அட்வொகேட் சிவன்ராஜ் அவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நமது இன மக்களின் ஒற்றுமையையும் எதிர்கால அரசியலின் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர், தமிழ்நாடு தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புல் பாலாஜி அவர்களே, மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற நயனா கிருஷ்ணமூர்த்தி டிஎம்என்பி மாநில தலைவர் அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, முத்துக்கமலம் அவர்களே, மதுரையைச் சேர்ந்த நயனா துரைப்பாண்டி அவர்களே, மற்றும் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து சமுதாய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலைன்னு சொல்கிறதுக்கு போல் மத்தியானம் ஆயிடுச்சு. உங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்று, இன்றைக்கி இந்த கூட்டம் நிறையா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு தெரில, இன்னும் வந்துட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வரைக்கும் மதியான உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமுதாய ஒற்றுமையை மென்மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு இயக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சான்று நம்முடைய அமைப்பை தவிர மற்ற எந்த அமைப்பிற்கும் அதற்கான ஒரு தகுதி இல்லை என்பதை தான் நான் சுட்டிக்காட்ட விருப்பப்படுகின்றேன். மன்னர் காலத்திலிருந்து நம்முடைய தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அனைவரும் ஒன்றிருந்து இந்த நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய ஒரு வம்ச வழியாகும். நம்முடைய வரலாறை பற்றி அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே நாம் தான் இந்த தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கிறோம் என்பது வரலாறு சொல்லப்படுகின்றது. இன்றைக்கி யாரோ பல விஷயங்களை சொல்லலாம், தவறாக சொல்லலாம். அதை பற்றிலாம் நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம் இன மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டம், ஒரு முன் அறிவிப்புக்கான ஒரு கூட்டம் எப்படி தான் சொல்ல முடியும். இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று, வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் நமது தெலுங்கு சம்மேளன தலைவர் நயனா வெங்கட விஜயன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில்
கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் நம்முடைய தெலுங்கு மொழி பேசும் உறவினர்கள் உற்றார்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இருக்கின்றார்கள். அந்த மாநாட்டிற்கு ஒரு அழைப்பு விடுக்கும் ஒரு தருணமாக இந்த தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை சகோதரர் புகழ் பாலாஜி அவர்கள் எடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களுக்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த மாநாட்டையும் அவர் சொல்லக்கூடிய இந்த தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய வழிமுறையிலும் நெறிமுறையிலும் அனைவரும் கடைபிடித்து இந்த மாவட்டம் என்பது நாயக்கர்களுக்கான மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மாவட்டம். விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய வீர வணக்க பொதுக்கூட்டம் என்பதனால் ஒரு வார்த்தைகள் அவரை பற்றியும் நான் சொல்லிக்கொண்டு நமக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி, அதாவது விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அப்படிங்கிறது வரும் பொழுது விருப்பாச்சிங்கிற பேர் கிருஷ்ணதாயர மன்னர்களால் ஒருத்தர் இங்கே அந்த ஆங்கில படையெடுப்பின் போது அவர்களை விரட்டி அடிப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த இடத்துல அந்த ஊருடைய பேர் நங்கெஞ்சின்னு இருந்திருக்கு. இங்கே உள்ள அவருடைய போர் படையினுடைய ஒற்றுமையை பாராட்டி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவியினுடைய பெயரை விருப்பாச்சிங்கிற பேரை அந்த ஊருக்கு வச்சிடுறார். அதனால தான் அந்த ஊர் விருப்பாச்சி. விருப்பாச்சி கோபால் நாயக்கர் ஆங்கிலிடமிருந்து நம்மை நாட்டை காப்பாற்றி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் ஒருங்கிணைத்து ஆங்கிலேயரை போராடுவதற்கான பல வழிவகைகளே செஞ்சுருக்கிறாங்க. பல இன்னலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அவங்க குடும்பம் அவர் அவருடைய மகன் கொல்லப்படுகிறார், அவருடைய மனைவி இளைய மகன் கொல்லப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிற நம்ம பேம்பூர் பக்கத்தில் இருக்கிற காகன் சாஹிப் அந்த ஒரு மில்லில் தான் அவங்கள கிட்டத்தட்ட 21 பேர் கொல்லப்பட்டு அந்த இடத்தில் இன்னும் சமாதியாக இருக்கக்கூடிய காட்சியும் இங்கே இருக்கின்றது. பின்னாளில் அவர் இந்த கோபாலசமுத்திர பகுதியில் தூக்கிலிடப்படுகிறார். இப்படி இது கோபால நாயக்கர் விருப்பாச்சி கோபால நாயக்கருடைய வரலாறு. இதுவும் அதிகமாக இருக்குது. நம்ம இனி போக போக அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் நாயக்கர்கள் மன்னர்கள் ஆண்டதான் வரலாறு. இந்த தமிழை காப்பாற்றுறதுக்காக, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே இருந்து வந்திருக்கிறாங்க. முதல்ல அந்த வரலாறு எல்லாரும் படிக்கணும். நீ இப்போ வரக்கூடிய காலங்களில் அது ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு அனைவரும் இதை தெரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி வேணால் காலங்கள் சூழ்நிலைகள் மாறலாம். இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையை எல்லோரும் உருவாக்கணும். இன்றைக்கி நான் இந்த பகுதியில் இருக்கிறேன்னா எனக்கு தெரிந்து நம் இள மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்க அளவுக்கு நான் முன் வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் அடுத்து நல்ல வேலைகளை செய்ய முடியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். வெவ்வேறான ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் கூட, எந்த அமைப்பில் இருந்தாலும் கூட, எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட, பல பிரிவுகள் உள்ளடக்கிய அமைப்புகள் இருந்தாலும் கூட, தெலுங்கர் தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளன் என்று வரும்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இனி வருங்காலங்களில் மாநில தலைவர் அவர் பொதுச்செயலாளர் அவர் சொன்னாங்க, எந்த அமைப்பில் வேணாலும் இருங்க, உங்களை யாரையும் அங்கேருந்து இங்கேருந்து யாரும் இது பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு தெலுங்கு மொழி பேசும் இனத்தின் அடிப்படையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டம் மட்டுமல்லாது, தமிழ்நாடு மட்டுமல்லாது, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38% தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பது வரலாறு. இந்த வரலாறு 38% என்ன, அது யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய
உள்ளாட்சி மன்றம் இருந்தாலும் சரி, வரக்கூடிய எதிர்க்கூடிய காலங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த அமைப்பாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நம்முடைய தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் அந்த இடத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து அவரை வெற்றி வாய்ப்புக்கான வேலையை பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். நீங்கள் கிராமங்களிலிருந்து வரும்பொழுது தான் அந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய சட்டமன்றம் வரைக்கும் அதனுடைய பிரதிநிதித்துவம் எதிர்பலிக்கும், மாநிலங்களிலும் அதனுடைய பிரதிநிதித்துவம் எதிர்பலிக்கும். அதனால் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இது இங்கே இருக்கிறவங்க ஒரு 200 பேர் இருந்தாலும் நாளை காலையில் நம்முடைய செய்தி, இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது, வருங்காலங்களில் நம்ம என்னென்னலாம் மக்களுக்காக செய்ய இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் பின்வரும் தலைவர்கள் அதற்கான விளக்கமான ஒரு செய்தியை சொல்வார்கள். காலம் கருதி பின்னே வருவர்களுக்கு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு நம்முடைய கருத்துக்களை சொல்லி மக்களுக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வு பயணமாக இந்த கூட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து துவங்குகிறது என்பதை பெருமையுடன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை ஜெயபால் அவர்கள் ஒரு 5 நிமிடம் தேர்தல் வருகிற நேரத்தில் கூட்டங்கள் தேவைதான். அந்த கூட்டங்கள் தான் தேர்தலை நீக்க வைப்பதற்காக வேட்பாளர்களாக எதிர்களை தெரிவித்தார்கள். இந்த வந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை செலக்ட் செய்ய ஒன்றுமில்லை. ஆகவே எதிரிலே இருக்கக்கூடிய வேட்பாளர்களே, நீங்கள் தான் தமிழக தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள். இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது நம்முடைய புகழ் பாலாஜியின் தலைமையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக அரசு மிகவும் சிறப்பான முறையிலே அதை தந்திரமாக வென்று இருக்கின்றார்கள். ஏனென்றால் 1952 இருந்த வாக்காளர்களுக்கு நாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இருந்தாலும் 6,50,00,000 வாக்காளர்களுக்கு 70 கோடி மக்களை 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கின்றார்கள். இது எப்படி என்று தெரியவில்லை. உதாரணத்திற்கு என்னுடைய வீட்டிலே 4 வாக்குகள் என்று சொல்லுகின்றார். ஆனால் தமிழக அரசு வீடு கொடுத்து கொண்டிருக்கிறது. தாட்கோ மூலமாக SC/ST மக்களுக்கு வீடு கொடுக்கிறது. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் EMI மூலமாக வீடு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு வீட்டு வசதியின் மூலமாக இலவச வீடுகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 10 பேருக்கு நானே இலவச வீடுகள் பெற்று தந்திருக்கின்றேன். ஆகவே தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்ற பணியை வேண்டும் என்று சொல்வது விஜய் அவர்கள். ஆகவே விஜயை நீங்கள் பொருட்டு சொல்லுகின்றவர். அவருக்கு உறுதுணையாக போயிருக்கின்ற நாஞ்சல் சம்பத், தமிழறிவு மணியின், காளியம்மாள் இவர்களெல்லாம் பேச்சார்கள் என்று சொல்லிக்கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக சென்றிருக்கின்றார்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லது செய்து தர வேண்டும் என்று எந்த எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே வாக்காளர்களே, நாளைய வேட்பாளர்களே, உங்கள் வாக்குகளை சிந்தித்து நீங்கள் சிறப்பாக செயலாற்றி தர வேண்டும் என்றால் இந்த இயக்கத்தை, தமிழ்நாடு தெலுங்கு முன்னேற்ற கழகத்தை உறுதுணையாக ஊக்குவித்து வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, தெலுங்கு முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெலுங்கும் தமிழக மக்கள் தான், தமிழர்கள் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏன் அதை சொல்கிறேன் என்றால், காமராஜர் அவர்கள் அன்றே சொன்னார், 5 மொழி பேசக்கூடியவர்களை அரசியலிலே அமர்த்த வேண்டும் என்று அவர் செய்து காட்டினார். யார் யார்? வன்னியர், நாடார், முக்குளத்தூர், கம்மநாயுடு, கொங்கு வேளாளர், இந்த 5 ஜாதிகளை அரசியலிலே ஆட்சியிலே அமர செய்து அழகு பார்த்தவர் காமராஜர் அவர்கள். அது இன்று வரை எல்லாரும் ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே யாரும் ஏமாற்றவில்லை. காமராஜருக்கு ஒரு நன்றியை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போல அறிஞர் அண்ணாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருபடி அரிசி கொடுத்தார். இன்னொன்றும் சொல்லிக் கொள்கின்றேன், விஜய் அவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்? பொருளாதாரம் என்று சொன்னேன் அல்லவா? எதை நம்பி பொருளாதாரத்தை அவர் கையில் எடுத்துக்கொள்கிறார் என்றால் லாட்டரியை. கோயம்புத்தூர், என்னுடைய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மார்டினின் மருமகன் அர்ஜுனாதவை நம்பி பொருளாதாரத்தை உருவாக்க பார்க்கின்றார். எப்படி என்றால், லாட்டரி கொண்டு வந்தால் 100,000 கோடி சம்பாதிக்கலாம். அன்று ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது இதே மார்டின் அவர்கள் தினமும் 1 கோடி ஜெயலலிதாவுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அதே நேரத்திலே KA சேகர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 கோடி கொடுக்கிறேன் என்றார். ஆனால் ஜெயலலிதா இதை உணர்ந்து இந்த சூதாட்டம் தமிழக மக்களுக்கு கூடாது, நல்ல திட்டங்கள் தான் கொடுக்க வேண்டும்,
லாட்டரி ஒடித்தவர் ஜெயலலிதா, அவருக்கு 100 நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் உஷாராக இருங்கள். அர்ஜுன் யாதவ் வந்து சேர்ந்திருப்பதை இவருடைய பொருளாதாரத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காக, பொய் திட்டங்களை குறித்து மக்களை ஏமாற்றுவதற்காக. விஜயை நம்பாதீர்கள். விஜயுடன் இருக்கக்கூடிய நாஞ்சல் சம்பத்தை நம்பாதீர்கள். என்னுடைய நண்பர் தமிழர் மணியனை நம்பாதீர்கள். காளியம்மாளை நம்பாதீர்கள். இந்த பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு செங்கோட்டையன் என்ற ஒரு நல்ல நண்பர், கோவைக்காரர் தான், இப்பொழுது அவர் கோவையிலே இருக்கின்றவர், ஏற்கனவே கோவையை சேர்ந்தவர் தான். அவரும் ஏமாந்து அங்கே அமர்ந்து கொண்டு உறுதுணையாக இருந்து அவர் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களே. நீங்கள் ஏமாற வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதைவிட சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய சானுடைய மகனோ அங்கே அமர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள். வாக்காளர்களே, நீங்கள் வேட்பாளர் ஆகுங்களே என்று சொல்லிக்கொண்டு தமிழக தெலுங்கு முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடியுங்கள், குடியை உயர்த்தி பிடியுங்கள். ஆட்சியிலே அமர்வதற்கு ஆட்களை கொண்டு செல்வதற்கு புகழ் பாலாஜி இருக்கின்றார்கள், வேங்கட விஜயன் அவர்கள் இருக்கின்றார்கள், மற்றும் கோவையை சேர்ந்த கிருஷ்ணராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள், என்னோடு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீமான் சுந்தரம் அவர்கள் இருக்கின்றார்கள், ஓசூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய கபீர்தாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் உங்களை எல்லாம் வேட்பாளராக அனுப்புவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். வணக்கம். ஜெய்ஹிந்த். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நேரம் காலம் கருதியில் பேசுவதற்கான ஒரு கூட்டம் அல்ல. ஏன்னா அரசியல் பேசுறதுக்கு அடுத்தடுத்த கூட்டம் நம்ம பேசிக்கலாம். இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு கருத்தரங்கம் மாதிரி போய் அடுத்த கூட்டத்திற்கு சமுதாய ஒரு விழிப்புணர்வு கூட்டம், அடுத்து எதிர்காலங்களில் மாநாட்டிற்கான ஒரு அழைப்பு கொடுத்த கூட்டமாக தான் நம்ம நினைக்கிறோம். நயனா பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அவர் அனுபவப்பட்டு அவருடைய உணர்வுகளை சொல்லியிருக்காரு. அவர் உணர்வுகளை மதிப்பு அளிக்கும் வகையில் இனி வருங்காலங்களில் நாம் ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்கி அவர் நினைத்த போல் நல்ல ஒரு சேவைகளை செய்வதற்காக காத்திருக்கேன் என்பதை நேரத்தை தெரிவித்து, அடுத்து திண்டுக்கல் இரத்த தான கழக தலைவர் நயனா மதுசூதன் அவர்கள் 2 நிமிடம் பேசுமாறு அளிக்கின்றனர். 2 நிமிஷம்தான். மாபெரும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்துள்ள அன்பு தம்பி புகழ் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணன் ஜெயன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் அரசியல் பேச வேண்டாம் என்று கூறினார். ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும் கூறி நான் என் உரையை முடித்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். 1967ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தவரே விருதுநகர் P.S. சீனிவாசன் என்ற நமது இனத்தை சார்ந்தவர் தான். அதனால் வரலாறு நமக்காக காத்திருக்கிறது. அதற்கு நாம் தயாராக வேண்டும். நன்றி, வணக்கம். ஒருத்தர் தான் கரெக்டாக சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டாரு. நீ வரவங்களும் அதே மாதிரி இது பண்ணிங்க. அடுத்து விஜயகுமார் அவர்கள். மாமன்னர் கோபால் நாயக்கரின் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற தெலுங்கு மொழி பேசும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தினையும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது தெலுங்கின மக்கள் அனைவருக்கும் உங்களது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இது அவசர கூட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமது தெலுங்கு பேசக்கூடிய இனம் அதிகமாக இருக்காங்க. தெலுங்கு செட்டியார், கௌரா நாயுடுலேயே பல இனம் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு பிரிவுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. அதுபோக செட்டியாரில் நிறையா பிரிவு இருக்குது. அது தெலுங்கு பேசக்கூடிய செட்டியார் நிறையா இருக்காங்க. அதுபோல் இன்னும் பல சமுதாயம் நம்மளுக்கு தெரியாத நிறையா இருக்குது. இந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்த்து இந்த மேடையில் பார்க்கணும். அந்த எல்லா தலைவரும் ஒன்று சேர்த்து வச்சாதான் இந்த தெலுங்கு மொழி பேசும் இந்த நம்ம நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லி, இன்னும் வருங்காலங்களில் அனைவரையும் ஒன்றிணைத்து எந்த மனக்கசவும் இல்லாமல் நம்மளுடைய தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து சமுதாய தலைவர்களையும் நம்மளுடைய மக்களையும் ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்துமாறு அன்புடன் விடுகின்ற. நன்றி, வணக்கம். நன்றி விஜயகுமார். நமது ரஜினிகுமார் அவர்கள். அனைவருக்கும்
தெலுங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு மேடையில் வீட்டிற்கும் நம் தெலுங்கு தலைவர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வருங்காலங்களில் நம் தெலுங்கு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் இனத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடையாகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தமிழ்நாடு தெலுங்கு சமயத்தின் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர், என் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய எழுச்சி நாயகன், சமுதாய காவலர், என் அன்புக்கும் பாசத்துக்குரிய ஜெயன் அவர்களை தமிழ்நாடு தெலுங்கு சமயத்தின் மாநில அமைப்பு செயலாளராக இந்த மாபெரும் கூட்டத்தின் வாயிலாக அவரை பதவி ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமைப்பு செயலாளர் என்பது நமது 42 சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து அன்பும் பண்பும் பாசத்தோட நம்ம சமுதாய மக்களை வெற்றிக்காக பாடுபட வேண்டிய மிக உயர்ந்த பதவி. இனிமேல் எல்லாவுடைய இதுலேயும் அமைப்பு செயலாளர் மிக பவர்ஃபுல். ஏன்னா எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றுபடுத்தி ஒரு நிர்வாகத்தை அமைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பை அன்பு சகோதரருக்கு கொடுத்துள்ளது. இதை அவர் திறம்பட செய்வார் ஏனென்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டு அவர் பணி வெற்றியடைய வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அண்ணன் நம்ம திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி நாயனா அவரை பற்றி சில உரையாற்றுவார். அதாவது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் ஒரு அமைப்பு ரீதியான சூழல் நமக்கு உருவாகலை. ஒரு சமுதாயத்திற்கான உழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு தலைவர் வெங்கட விஜயன் அவர்களும் சகோதரர் அட்வொகேட் சிவராஜன் அவர்களும் மற்றும் இவ்வளோ பெரிய அமைப்பு எனக்கு பணியாற்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் நம்முடைய தெலுங்கு மொழி பேசும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு இந்த பொறுப்பை வழங்கிய சமுதாயத்துக்கு நன்றியை தெரிவித்து என்றும் கடமை உணர்வாக பாடுபடுவேன் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் முன்னாடி எனக்கு ஒரு பொறுப்பு கிடச்சிருக்கு. அந்த பொறுப்பு உங்களுக்கு முன்னால் நான் பயணிக்கிற மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவரும் இனி வருங்காலங்களில் ஒன்றிணைந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் முதன்மையாக ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு மாவட்டமாக நாம் இந்த தமிழ்நாட்டிற்கு எடுத்து காட்டுவோம் என்பதை கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது நமது நயனா கிருஷ்ணமூர்த்தி நயனா அவர்கள் இந்த கோபால் நாயக்கர் அவராகவே வாழ்ந்து திண்டுக்கல்லிலே நானே பல நிகழ்ச்சியிலே அவருக்கு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவர். அப்பேற்பட்டவரை நான் இப்பொழுது
இந்த சால்வை அணிவித்து அவர் மேலும் மேலும் பணி சிறக்க இந்த தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளனத்துக்கு மட்டுமல்ல அனைத்து தெலுங்கு மக்களுக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து தெலுங்கு மக்களுக்கும் பாடுபட வேண்டும் என்று விரும்பி அவரை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தெலுங்கர் முன்னேற்ற கழக சார்பாக இணை பொதுச் செயலாளர் ஸ்ரீ கோபால்சாமி வாழ்த்து. துரைப்பாண்டி அவர்கள் தெலுங்கர் முன்னேற்ற கழக தலைவர் பாலாஜி அவர்களுக்கும், தெலுங்கு சம்மேளனத்தின் மாநில அமைப்பு செயலாளராக பதவியேற்றிருக்கும் உயர்திரு ஜெயநைனா அவர்களுக்கும் மரியாதை செய்கிறார்கள். சகோதரர் விஜயகுமார் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய கடுமையான களப்போராளியாக இருந்த நம்ம ஜெகதீஷ் நைனா கொஞ்சம் மேலே வாங்க. திண்டுக்கல்லிலே இன்று டிசம்பர் 14 வீர வரலாறு படித்த சரித்திர நாயகனுக்கு புகழஞ்சலி விழா, அதாவது விருப்பாச்சி கோபால் நாயக்கருக்கு புகழஞ்சலி விழா. இப்பேற்பட்ட விழாவை நம்ம எங்கே எடுத்துக்கிருக்கோம்னா, இந்தியாவில் இல்லை, தமிழகத்தில் இல்லை, மிகப்பெரிய திண்டுக்கல்ல நாயுடு நாயக்கர் கோட்டையாக திகழக்கூடிய திண்டுக்கல் நாயுடு மகாஜன சங்க கட்டடத்தில் இந்த விழா நடக்குதுன்னா மிக பொருத்தமான விழா. இதற்கு தலைமையேற்று நடத்தி வரும் உயர்திரு வேங்கட விஜயநைனா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு தொடங்கின காலத்திலேருந்து என்னோட தொடர்பில் இருக்கார். எங்கே இருந்தாலும் தெலுங்கு சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன். இன்னொன்று என்னென்னா, எந்த அமைப்பையும் பார்க்க மாட்டார். அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம், எந்த அமைப்பு கூப்பிட்டாலும் அந்த இடத்துல இருப்பார். நம்மள்கிட்ட மிகப்பெரிய இளைஞனா, கிட்டத்தட்ட விருதுநகர் அந்த கோயில்பட்டி ஏரியாவில் திருமல்நாயக்கர் ஜெயந்திக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட் சிவன்ராஜ் நாயக்கர் பல்வேறு சமுதாய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க நாங்கள் எல்லாம் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மதுரையில் மன்னர் விழாவே களை கட்டுச்சு. இன்றைக்கி புகழ் பாலாஜி தருமபுரியிலேருந்து வந்திருந்தாலும் தமிழகத்தில் ஒவ்வொரு மூளைக்கும் போய் மீட்டிங் நடத்தணுன்னு அவரோட முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் நிறைய முயற்சி பண்ணுறார் இந்த தெலுங்கு மக்களுக்காக. இதுக்கெல்லாம் சிகரமாக கவரநாயுடு ஒரு சங்கம்னு சொல்லி கோயம்புத்தூரில் தமிழ்நாடு பூரா இருக்க மாவட்ட சங்கங்களை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க எனது அன்பு சகோதரர் ஜி கிருஷ்ணராஜ் நைனா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கார். இன்னும் பின்னாடி ஸ்ரீமான் சுந்தரம் நைனா அவங்கெல்லாம் சின்னதாக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒரு சிட் ஃபண்ட் லெவலில் தென் சென்னை கம்மவார சங்கத்தில் மிகப்பெரிய ஒரு இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கிரீடை வைக்கிற மாதிரி விருப்பாச்சி கோபால் நாயக்கர் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு, அதாவது விஜயநைனாவோட அந்த ஃபவுண்டேஷனில் மாநில அமைப்பு செயலாளராக இந்த நிகழ்வில் திண்டுக்கல்ல ஜெகன் நைனாவை தேர்ந்தெடுத்து இந்த விழாவில் அறிவித்ததில் மிகவும் நான் பெருமைப்படுறேன். இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க மக்கள் சில்வார்பட்டி, மல்லனம்பட்டி, வடமதுரை, அய்யலூர், ராஜகாப்பட்டி மற்றும் மதுரை, திருச்சி, தேனி, கோயம்புத்தூர் எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி 500 பேர் இந்த கூட்டத்தில் இருந்தால் கூட இந்த செய்தி 5000 பேர்த்துக்கு போகும்.
காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு தலைவன் வந்து பவர்ஃபுல்லான தலைவன் விருப்பாச்சி கோபால் நாயக்கர். அவர்கிட்ட என்ன விஷயம் இருக்குது, ஏன் இவரை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி சமுதாயமற்ற சமநிலை படைத்த தலைவன் விருப்பாச்சி கோபால் நாயக்கன். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எந்த செய்தியும் கிடையாது. 3000 கிராம தலைவரை ஒருங்கிணைப்பு பண்ண தலைவர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் தலைவர். அதுலேயும் ஜாதி மதம் இல்லாமல். திண்டுக்கல்னா ஒரு புகழ் இருக்கும், சும்மா வைக்கல கவர்மெண்ட்டு. தமிழ்நாட்டில் இத்தனை ஊர் இருந்து திண்டுக்கலுக்கு மட்டும்தான் மன்னர் திருமலை நாயக்கர் மாவட்டம்னு அறிவிச்சாங்க. அந்த பெருமை இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு இருக்கு. இந்த மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க ஒவ்வொருத்தரும் கீழே உட்காந்துருக்காங்க, சாமானியன் கிடையாது. ராஜகாப்பட்டில் ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பகுதியில் பிரச்சனை நடக்கிறப்பெல்லாம் அங்கே போய் நாங்கள் நிற்போம். 3.5 வயசு பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ண அன்னைக்கு ஜிஹெச்சில் 3000 போய் நின்னோம். அந்த பிள்ளைக்கு நீதி கிடைச்சது. நதியான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை, ஒரு மாற்று லாயர் தான் அவர், இன்னைக்கும் பேட்டி எடுத்தா தெரியும், கிருஷ்ணமூர்த்தியோட பேட்டியை. நதியான் ஒரு பொண்ணு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டாங்க. அம்மா ஆட்சி நடந்துச்சு, விஜயலட்சுமி அம்மா கலெக்டராக இருந்தாங்க. 5 பேர்த்து மேலே எஃப்ஐஆர் போட வச்சான். சும்மா கிடையாது, ஒற்றுமையாக இருப்போம். எதுக்கு சங்கத்துக்கு வந்திருக்கோன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்க எல்லாரும் வர்றதுக்கு ரெடி. நான் ராஜகாப்பட்டி பிரச்சனையில் கூட சொன்னேன், நீங்கள் சுயமாக அவங்க கொலை வரி கொடுத்து கும்பிட்றவங்க நம்ம கிடையாது. நேராக பேசுகிறேன் நான். உங்கள் பிரச்சனையே எனக்கு இருக்கு. மாற்று சமுதாயத்தில் பிரச்சனையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். திண்டுக்கல் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன், நம்ம பையன் காதலிச்சுனான்னு ஆணவ கொலை நடந்தது. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு குண்டர் சட்டம் போட்டது. சமுதாயம் காக்கப்படணும். சமுதாயத்துக்கான பணிகளை நம்ம செஞ்சாதான் சமுதாயம் காக்கப்படும். இன்னைக்கு இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒற்றுமை இருக்கு. நான் எதிர்பார்க்கல 500 பேர் வந்திருக்கீங்க. இந்த செய்தி 5000 பேர்த்துல போகணும். ஒவ்வொருத்தரும் விருப்பாச்சி கோபால் நாயக்கரை வாழணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னைக்கு விருப்பாச்சி கோபால் நாயக்கர் வந்தா இந்த கூட்டம் வருங்கால 2026 தேர்தலில் நம்ம சமுதாயத்துக்கு யார், இன்னைக்கு மீட்டிங் மூலியமாகவே நாளைக்கு அறிவிப்பாங்க. காரணம், ஆளுங்கட்சியில் இருக்க எல்லா நம்மளோட இன மக்களும் இருக்காங்க. இன்றைக்கு இருக்க முதல்வரும் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுறார். நம்ம சமுதாயத்தை ஜிடி நாயுடோட பெயரை வந்து பாலத்துக்கு வச்சிருக்கார். ஒரு மிகப்பெரிய விஷயம். நாராயணசாமி நாயுடோட பெயரை இன்னொரு இடத்துக்கு ஒரு ரயில்வே பாலத்துக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய விஷயம். அப்போ சமுதாயம் அங்கே காக்கப்படுது. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தெல்லாம் தோலை போகிறது கிடையாது. நிச்சயமாக அந்த சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த ஒரு நேரத்திலும் மேடையில் இருக்க அத்துணையும் சமுதாய தொண்டர்கள் தான் இங்கே இருக்காங்க. நீங்கள் தான் சமுதாயத்தின் எஜமானர்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கோபால் நாயக்கர் உள்ளே வந்து அன்னைக்கு அவர் 3000 கிராமத்தை எப்படி ஒருங்கிணைத்தாரோ, நீங்கள் வீட்டுக்கு 3 பேரை ஒத்துழைச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 1500 பேர் வருது. விருதுநகரில் நாளைக்கு மீட்டிங் போட்டால் ஒரு மாவட்டத்தில் ஒரு நகரத்தில் 1500 பேர்னா எவ்வளோ பேர் வர்றது? 5 லட்சம் பேர் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக கூட்டணும். கூட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் புகழ் பாலாஜியாவோ, வேங்கட விஜயன் நைனாவோ, சிவன்ராஜ நாயக்கராவோ, கிருஷ்ணமூர்த்தியாவோ ஒவ்வொருத்தரும் மாறணுமே தவிர யாரும் வந்து அவங்களாம் நின்று களத்தில் சேர்க்க முடியாது. நீங்கள் தான் தலைவர்கள். நீங்கள் தான் கூட்டத்தை சேர்க்கணும். இந்த சமுதாயத்தை காக்கணும். சமுதாயத்தை காக்க வந்த அத்துணை கோபால் நாயக்கருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைப்பது, அவர் உயிர் நீத்த இடமான திண்டுக்கல் ஜிஹெச் அருகில் உள்ள அந்த 108 விநாயகர் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அவருக்கு ஒரு வெங்கல சிலையும் ஒரு மணிமண்டபம் அமைத்து எங்களுடைய இந்த கூட்டத்தை எழுச்சி கூட்டமாக மாற்றி என்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இன்றைய அரசிற்கு இருப்போம். நீங்கள் இந்த ஜிடி நாயுடு பெயர் வைத்ததற்கும் மற்றும் ஏனைய எங்கள் சமுதாய தலைவர்களின் பெயர்களுக்கு நல்ல காரியம் செய்த தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்பளித்த நல்ல உலகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நயனா. அடுத்து கிருஷ்ணராஜ் நயனா, கோவை. தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் புகழ் பாலாஜிக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாயுடு சங்கங்கள், நான் சார்ந்துள்ள கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தெலுங்கு ஃபெடரேஷன் 32 சமூகங்களின் சார்பில் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன்.
தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரபி உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை ஏழும் அவன்தான் ஈரோட்டு வெண்தாடி வேந்தன். இளமான போராளி தந்தை பெரியாரை வணங்கி இன்று திண்டுக்கல்லில் நடைபெறும் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் வாழ்ந்த இந்த மண்ணில் அவர் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதிப்பிற்குரிய கோவை கிருஷ்ணராஜ் நாயனா அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து வரவேற்கிறோம். நன்றி. எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்தின் தலைவர் பொறுப்பில் விட்டிருக்கக்கூடிய என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் சகோதரர் வெங்கட விஜயன் அவர்களே, புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமர்ந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயன் அவர்களே, கள போராளியாக இருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே எதற்கும் அஞ்சாது உழைக்கின்ற என்னுடைய மாப்பிளை ரெட்டியார்பட்டி ஜெகதீசன் அவர்களே, மன்னர் திருமலை நாயக்கர் பெயரிலே அமைப்பு வைத்து தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிற இளவல் மாப்பிளை சிவன்ராஜ் அவர்களே, தமிழக நாயக்கர் நாயுடு பெயரிலே மாநில அமைப்பு பேரவையை வைத்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்த வீரனாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் அருமை நாயனா திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி நாயனா அவர்களே, மாநில மகளிர் அணி தலைவி கோவையைச் சேர்ந்த நம்முடைய கலைச்செல்வி தீனதயாளன் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த கம்மா எழுச்சி அமைப்பிலே இருந்தாலும் எங்களோடு தொடர்ந்து எல்லா போராட்டங்களிலும் எல்லா ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அருமை நாயனா ஸ்ரீமான் சுந்தரம் அவர்களே, அருமை நாயனா திருச்சி லட்சுமண நாயுடு அவர்களே, 24 மனை தெலுங்கு செட்டியார் அமைப்பை சேர்ந்த ஏறத்தாழ ஒரு 30-40 ஆண்டுகளாக அமைப்பிலே பணியாற்றக்கூடிய அருமை நாயனா கோவை ஜெயபால் அவர்களே, தேவாங்க சமூகத்தை சார்ந்த ஜெயபால் நாயனா அவர்களே, மேடையிலே ஆற்றல் மிகுந்த வீரர்கள் இருந்தாலும் எதிரிலே ஆற்றல் மிகுந்த திண்டுக்கல் மதுசூதனன் உட்பட பலர் இருந்தாலும் கோவையிலிருந்து வருகை தந்துள்ள பேரூர் ரமேஷ் அவர்கள் உட்பட அங்கிருந்து தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நண்பர்களுக்கும் நாயனா வந்து விட்டீர்களா என்ன செய்வது, 10க்கும் மேற்பட்ட அமைப்பில் இருப்பதால் காலையிலே ஒரு 2 நிகழ்ச்சிக்கு போய் இனி சாயந்தரம் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போக வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு புகழ் பாலாஜி அவர்கள் நடத்துகின்ற இந்த ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நான் ஒரு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று இங்கு வருகை தந்தேன். அருமை சொந்தங்களே, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அருமை நாயனா கோவை கங்குசாமி நாயனா அவர்கள் கூட்டிய கூட்டத்தை இன்னும் யாரும் முறியடிக்க முடியவில்லை. மெரினா கடற்கரையிலே 5 லட்சம் பேர் திரண்ட அந்த கூட்டம், அதற்கு பிறகு காமாட்சி நாயுடு CMK ரெட்டி அவர்களுடைய தயவால் நாயக்கன் நந்தகோபால் அதே சீரணி அரங்கத்திலே 3 லட்சம் மக்கள் வெள்ளம். அதுதான் மெரினா கடற்கரை. அடுத்தது 2 கட்சி கூட்டம் நடந்தது. அதற்கு பிறகு
மெரினா கடற்கரையில் யாருக்கும் கூட்டம் போட அனுமதி இல்லை. அப்பேற்பட்ட கூட்டத்தை கூட்டிய மா வீரத்திற்கு ஈட்டி முனை எதிர்வரினும் இமைகொட்ட சொல்கின்றேன். நாம் இறங்கி அடிக்க வேண்டும். எப்படி திருமாவளவன் சிறுத்தைகள் வந்ததோ, கிருஷ்ணசாமியின் தமிழக முன்னேற்ற கழகம் வந்ததோ, அதை போல் 2 தெலுங்கர் அமைப்புகள் 2 கட்சிகள் தான். அந்த பக்கம் ஒரு கட்சி போகும், இந்த பக்கம் கட்சி போகும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 2 பெரிய கட்சி, 2 பெரிய கட்சிக்கு எப்படி தமிழக வரலாற்றிலே கெங்குசாமி நாயனா ஓட் பேங்க் இருக்குன்னு திமுக இழுத்ததோ, எப்படி அந்த அம்மையார் காமாட்சி நாயுடு தரப்பு இழுத்ததோ, அது போல் 2026 2 அணிகள் நம்முடைய தெலுங்கு அமைப்புகள் நிற்கின்ற போது 2 சைடில் போயாச்சுன்னா 2 பேத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு. நாம் ஒவ்வொரு தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர்களும் வரலாறு படைக்க வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வரலாஜி நாயுடு அவர்கள் 5 நிமிடம் உரையாற்றுவார். கோவை மாவட்டம் லதா வெங்கடேஷ் ஹவுசிங் அக்கா அவங்க மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று திண்டுக்கல்லிலே மிக பிரம்மாண்டமாக நயனா GS நாயுடு மகாலில் விருப்பாட்சி கோபாலநகர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விருப்பாட்சி கோபால நாயக்கர் நயனாவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் கூட தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக தொடர்ந்து என் கூட பயணம் பண்ணிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அசராமல் நிற்கிற என் அன்பு அண்ணனுக்கு ஜெயசனுக்கு இந்த மாலையை வந்து நான் சாத்துறேன். செயல் வடுகன்னு எனக்கு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி 2வது பாகம் தான் ஜெயதீசனுங்கிறத இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிக்கிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகிற 21ஆம் தேதி கோவையில் தெலுங்கு ஃபெடரேஷன் சார்பில் லண்டனிலிருந்து டெப்டி மேயர் ஆரின் எரட்டி உதய் வருகிறார். அவர் ஆர்ஜின் ஹைதராபாத் தெலுங்கானா மாவட்டத்திட்டு அவர் யூகேல வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 70 பேர் நம்ம முன்னணி தலைவர்கள் நம்ம பசங்களுக்காக ஒரு கெட் டுகெதர் அங்கே வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க.
நம்மளை பொறுத்தளவு நம்ம சமுதாயத்தில் பசங்களை நம்ம கொண்டு வந்தால் தான் அதே ஒரு பெரிய இது. அனைவருக்கும் வணக்கம். இது தேனி மாவட்டத்திலேருந்து கொஞ்சம் லேட்டாக வட்டதுனால கொஞ்சம் முன்னாடி பேர் படித்தோம், அப்போ யாரும் வரல. ஏன்னா சீனிவாசன் மேடைக்கு வாங்க. அதை கொஞ்சம் சீக்கிரம் பேசி. சிவராமன் வாங்க. ராம்குமார், தம்பு பாலாஜி கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்னாடி இன்னும் 3 பேர் இருக்காங்க. முடிச்சிடும். எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா அவசியம் யாரும் கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். எல்லாருமே சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். முதல் கூட்டம்னால சைவம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீ அடுத்து வரக்கூடிய காலங்களில் திண்டுக்கல் ஃபேமஸ் பிரியாணி ரெடி பண்ணிடுவோம். தயவுசெய்து யாரும் சைவம் போகிறாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம். அதனால் எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. நல்ல டேஸ்டான பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்ம சொல்லியிருக்கோம். అందరికి మధ్యాహ్నం కూడినందు ఏర్పాటు నడిచింది. ఆ ఓరు తినగంట పోకూడదు, అందరూ తినేసిదా పోవాలా. పసిపిల్లలు కూడా ఓరు తినగంట పోకూడదమ్మా. కూటి అన్ని ఏర్పాటు చేసింది. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு கூட்டி ஏற்பாடு செஞ்சு தினேஷ்தான் போகலாமா. அதாவது இடையில யாரும் சாப்பாடு நினைச்சிடக்கூடாது. அதனால சொல்லிச்சு எல்லாம் கிளம்பிட வேண்டாம். இன்னொரு 1/4 மணி நேரத்தில் கூட்டம் இனிதே முடிவடைந்துடும். அப்படி தலைவர் அவர்களும் இறுதியாக பேச இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எல்லாம் முடிச்ச பிறகு போட்டுக்கலாம் சால்வை. தம்பி இந்த சால்வை போடுறவங்க கொஞ்சம் சரி, சால்வை போடுறவங்க அப்புறம் போல உட்கார, ப்ளீஸ் உட்காருங்க, முடிச்சிடுவோம். అందరికీ నమస్కారం. ఎంత బాగున్నారా? என்னை பெற்றெடுத்த தெலுங்கு தாய்க்கு முதல் வணக்கம். என் உயிரும் மேலான தெலுங்கு இன சொந்தங்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளம், மன்னர் திருமல நாயக்கர் பேரவை, தெலுங்கர் முன்னேற்ற கழகம், மதுரை நாயக்கர் வம்சம் இணைந்து நடத்தும் பொதுக்கூட்டம், விருப்பாட்சி கோபால நாயக்கர் அவருடைய பொதுக்கூட்டம் இந்த ஜிஎஸ் நாயுடு மகளில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் விருப்பாட்சி கோபால நாயக்கர் அவர்கள் வீர வணக்கம் நாள் மற்றும் எழுச்சி பொதுக்கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்கும் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் வி ஜெயன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். நமக்கெல்லாம் ஒரே ஒரு சாதி, அதுதான் தெலுங்கு இனம். நமக்கெல்லாம் தேவைப்படுபவை ஒற்றுமை. ஏன் அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் தெலுங்கு பேசக்கூடிய நிறைய பிரிவினர் இருக்கும். நாயுடு இருக்கிறோம், நாயக்கர் இருக்கிறோம், செட்டியார் இருக்கிறோம், முதலியார் ரெட்டியார் இருக்கிறோம், இந்த போல அப்புறம் போயர்ஸ் இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய சமூகங்கள்லாம் தெலுங்கு குடிகள் தான். அந்த தெலுங்கு குடிகளுக்கான ஒரு அமைப்பு மிகப்பெரிய 40, 50, 60 வருடங்களுக்கு முன்பே நமது நயனா அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார் தெலுங்கு சம்மேளம். எத்தனையோ சங்கங்கள் அமைப்புகள் வைத்திருக்கலாம். இன்று அவர் எல்லாத்தையும் ஒரு ஆர்கன்ஸோட இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கார் நயனாக்கும், அவருக்கும் வணக்கம். ஒற்றுமை நம் இல்லாதனால தான் ஆங்கெங்கே பிரிந்திருக்கிறோம். தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தெலுங்கு மக்கள் ஆட்சிக்கு வருவதல்ல, அதிகாரத்துக்கு மானத்தோடவும் வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சில பொய் தமிழ் தேசியவாதிகள்
அரசியல்வாதிகள் தெலுங்கு இனத்தை வந்தேரி என்று சொல்லி நீங்கள் இங்கு வாழலாம், வாழக்கூடாது, ஆளலாம் சொல்லி சொல்றோம். எப்படி ஒருவன் பல்லன் பறையன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பெயர் சொல்லி கூப்பிடுகிறானோ அதே போலதான் தெலுங்கு இனத்தை ஒருத்தன் கொச்சப்படுத்தி கூப்பிட்டால் அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நான் எத்தனையோ போராட்டங்கள் செய்திருக்கிறேன். நமக்கு தேவைப்படுவது என்ன? கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, இதற்கான பாதுகாப்பு மற்றும் நமதுடைய மன்னர்கள் வரலாறுகள் அங்கெங்கே மறைக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு வரலாறு இனத்திற்காக நம் முன்னோர்கள் உருவாக்கப்படவில்லை. நம்ம தெலுங்கு இனம் தான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மன்னர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தோடு இருந்திருக்கிறோம். யாராவது சொன்னார்களா? நாங்கள் மொழி தாய் வழியாக வந்தது தெலுங்கு மொழி, ஆனால் என்னை வளர்த்தது தமிழ் மொழி. ஆனால் நாங்கள் தமிழை நேசித்திருக்கிறோம், காதலித்திருக்கிறோம். தமிழுக்காக எத்தனையோ லட்சம் பேர் நாங்கள் போர்க்களத்திலே மாண்டிருக்கிறோம். ஆனால் எவனோ வரப்போறவெல்லாம் வந்து தெலுங்கு வந்தேரின்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். சொல்றவனே அவன் தமிழே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல 40% மக்கள் தெலுங்கு மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஓட்டு வங்கி மட்டும் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். நமக்கான ஒரு இடஒதுக்கீடு, நமக்கான ஒரு அங்கீகாரம் யாராவது தருகிறார்களா? எத்தனை அரசியல்வாதிகள் தந்திருக்கிறார்கள்? வருகிறார்கள், ஓட்டை வாங்கி செல்கிறார்கள். ஆனால் நம்ம எல்லா கட்சியிலும் நம்மளுடைய தெலுங்கு குடிகள் மக்கள் இருக்கிறார்கள். இருக்கிறாரா இல்லைங்களா? ஏதாவது ஒரு கல்வி, ஒரு நம்ம சமுதாயத்தில் ஏதாவது ஒரு கலெக்டர், ஒரு தாசில்தார், ஏதாவது விரல் விட்டு எண்ணி சொல்லுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. யாராவது இருக்குமா? இதை உருவாக்கணும். நம்ம இன்னைக்கு திண்டுக்கல்லில் நம்ம ஐயா விருப்பாட்சி கோபால நாயக்கருக்கு வந்து ஒரு வீர வணக்கம் நாம் செலுத்துகிறோம் அப்படின்னா அவர் எவ்வளோ பேர் மனிதர். கிட்டத்தட்ட திண்டுக்கல்லிலே கொரில்லா போர் அப்படின்னா இந்த உலக நாடு வியக்கும் அளவுக்கு கொரில்லா போரை தாக்குதல் நடத்தினார். ஆங்கிலேயரை எதிர்த்து வெள்ளையனை ஓட வேட விட்டு விரட்டி சிவகங்கையை மண்ணை மீட்டெடுத்தார். விருப்பாட்சி கோபால நாயக்கருக்கு வீர வணக்கம் செலுத்திருக்கிறோம். வேலு நாச்சியார் அவரை அடக்கலம் கொடுத்து அங்கே மருது சகோதரர்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து மகத்தான ஒரு தலைவன். நாங்கள் போன ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு வந்து கோவை மாவட்டத்தில் ஒரு மண்டல மாநாடு நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த மண்டல மாநாடு நிகழ்ச்சியில் 5 கோரிக்கைகளை நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களிடம் சொன்னோம். 5 கோரிக்கையில் 1 கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த மாநாட்டை முடித்த பிறகு 4 நாட்கள் 5 நாட்கள் இருக்கும். அங்கே அவிநாசி பாளையம் மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்ற ஐயா விஞ்ஞானி அவருடைய பெயரை சூட்டப்பட்டது. அது முதல் வெற்றி தெலுங்கர் முன்னேற்ற கழகத்திற்கு. ஏனென்று சொன்னால் எத்தனையோ சமூக வலைதளத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் பொய் தமிழ் தேசியவாதிகள். ஜிடி நாயுடு பெயர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். டேய் முட்டாளே, வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் சிறைச்சாலையில சென்றிருக்கும் போது, அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அதே சமூகம், அதே தமிழ் சமூகம் இதை நேசித்தவர் கூட அவர் சிறைச்சாலையில வெளியே வரும்போது கூட அவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. கொடுத்தாங்களா? கொடுக்கல. அவருக்கான ஒரு அருமையான வீடு பார்த்து அமர வச்சு அவருக்கான பணிவிடைகள்லாம் செய்வதற்கு ஆள் போட்டு பண்ணி கொடுத்தோம். ஆனால் எங்கள் தாத்தா ஜிடி நாயுடு எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, உலக நாடுகளிலே வீக்கிற அளவுக்கு ஒரு கால அப்போ பேரிங் தயாரிக்கும் போது உள்ள பால்ஸ் இருக்குமா, அதில் அவர் பேர் இருக்குமா, அவர் கண்டுபிடிக்கவே முடியல. எப்படான்னு பார்த்தா அவன் அந்த தயாரிக்கும் போது அந்த வெளிநாட்டில் போனான், எனக்கு பேர் இல்லாமல் இந்த பேரிங்கை தயாரித்து கொடுங்க அப்படின்னா அது அளவுக்கு நம்ம அவருடைய பேர் வச்சிருத்துக்கு தமிழக முதலமைச்சருக்கு கோடான கோடிய நன்றியை தெலுங்கர் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளனமும் கோரிக்கையை அவர் வைத்ததுக்கு நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஆனால் நம்ம ஒற்றுமை தான் நம்மளுடைய ஒற்றுமை தான் நம்ம பலம். இதில் பிரிவினவாதம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு எப்படி திண்டுக்கல்லில் ஒன்றா சேர்ந்தமோ அதே போல் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக கூட்டத்தை நடத்தணும். எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய மன்னர்கள் இருக்கிறார்களோ
அவருக்கு சிறப்பான மரியாதை செய்ய வேண்டும். மொழி சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறாரோ, மொழி சிறுபான்மை என்பது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த போல நம்மளுடைய மொழி சிறுபான்மைகள் இருக்கிறோம். நமக்கென ஒரு இடஒதுக்கீடு கிடையாது. இதை நாம் பெற்றுத்தர வேண்டும். அடுத்த இன்னும் 15 நாட்களுக்குள் மதுரையில் மொழி சிறுபான்மையிற்கான தனி இடஒதுக்கீட்டிற்கான ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். ஒரு நீதித்துறையில் இன்னைக்கு 9 பேர் குழு இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு சென்னை, மதுரைக்கு நீதித்துறையில் போகிறாங்க. எல்லா சாதிக்காரனும் இருக்காங்க. நம்ம தெலுங்கு குடியுடைய சாதிக்காரன் ஒருத்த கூட இல்லை, யாருமே இல்லை. அதுக்கான போராட்டத்தை எடுக்கணும். சரி, எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் பேசி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, ரொம்ப சந்தோஷம். நல்ல உணர்வுள்ள விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. காலம் கருதி இனி வர்றவங்க 2 நிமிஷம் பேசிட்டா ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த கூட்டத்தில் நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம். அடுத்து ஸ்ரீமான் சுந்தரம் அவர்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாவீரன் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மற்றும் வீர வணக்கம் எழுச்சி பொதுக்கூட்டம் சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு ரொட்டேரியன் பிஹெச்எஃப் டாக்டர் வி ஜெயன் அவர்கள் தலைமையேற்று வரவேற்பு நல்கினார். மேலும் மேடையில் வீட்டிற்கும் திரு வெங்கட விஜயன், திரு சிவன்ராஜ் நாயுடு, கோவை டாக்டர் ஜி கிருஷ்ணராஜ், டாக்டர் டி கலைச்செல்வி, கோவை ஜெயபால், திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி, என் ராஜா, மேலும் ஜிவி பாலமுருகன், நன்றி உரையாற்றி இருக்கிற ஜிவி பாலமுருகன், பூந்தமல்லி கே ராஜேந்திரன் ஆகியோருக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க கொஞ்சம் எல்லாம் அமைதியாக இருங்க, அப்போ தான் பேசுகிறத கேட்க முடியும். கோவையிலே காரமடையிலே ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே கோரிக்கையாக கோவை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் வைக்க வேண்டும் என்று அன்று தீர்மானமாக நிறைவேற்றி அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏவா வேல் அவர்களுக்கும் நாங்கள் ஃபேக்ஸ் மூலமும் நேரடியாகவும் சென்று அளித்தோம். அதை மனதில் கொண்டு அந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை வைத்தார். அது முதலில் அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எடுத்து சென்றது தெலுங்கர் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு கம்மநாயுடு எழுச்சி பேரவையும் இரண்டும் இணைந்துதான் அந்த இதை செய்து. அதற்கு பின்னாலே வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் சொல்லி செய்தது, நீங்கள் சொல்லி செய்தது என்று பெயர் தட்டி கொண்டார்கள். அதை பற்றி கவலை இல்லை. நாயுடு பெயர் வந்துவிட்டது, அந்த விதத்தில் மகிழ்ச்சி. மேலும் நம்முடைய ஜனத்தொகை, நாயுடு ஜனத்தொகை 38%, அதாவது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு 1.25 கோடிக்கு மேலே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் தமிழ்நாடு இதில் இல்லை. மினிஸ்டர் எல்லாமே நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம 1-2 காரியங்களை நம்ம சாதிக்கணும். அதற்கு நம்ம ஒற்றுமையாக இருந்து வருகின்ற தேர்தலில் ஓட்டுச்சீட்டு இருக்கான்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வாக்காளர் அடையாளம் இருக்கா, ஏன்னா அது மெயினாக அது பார்த்துக்கோங்க. ஜெயபால் இதை சொன்னார். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம ஓட்டு போட முடியும், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும், நம்ம அமைப்பை பலப்படுத்த முடியும். அந்த வகையில் புகழ் பாலாஜி எடுக்கின்றக்கூடிய முடிவுகளுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பில், எங்களுடைய பேரவையின் சார்பில், சங்கங்கள் வேறு வேறாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒன்றாக இணைந்து பணியாற்றி நல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி நாராயணன் 2 நிமிடம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இவ்விழாவினை சிறப்பிக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், நமது சமுதாயத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சமுதாயத்தினுடைய பெருமக்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று உங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 2 நிமிடத்திலேயே நம்மளுடைய சமுதாயத்தினுடைய அத்தனை சங்கங்களையும் ஒன்றிணைத்து தமிழகத்திலே வரும் 2026 ஆட்சி கட்டி அமர வைப்பதுதான்
இந்த தெலுங்கு சம்மேளனத்தினுடைய ஒரே கொள்கை, ஒரே லட்சியம். அதன் அடிப்படையிலே ஆட்சி அதிகாரத்தில் வந்தால்தான் நம்மளுடைய கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தெலுங்கு ஃபெடரேஷன் தெலுங்கு சம்மேளனம் அனைத்து தெலுங்கு இனத்தினுடைய மக்களுடைய சங்கங்களையும் ஒன்றிணைத்து அதன் அடிப்படையிலே தொகுதி வாரியாக ஒற்றுமையை நிலைநிறுத்தி வருகின்ற 2026 தேர்தலிலே 234 தொகுதிகளையும் நம்மளது தெலுங்கு சம்மேளனத்தினுடைய கூட்டமைப்பு அத்தனை நிர்வாகிகளும் போட்டியிட்டு ஆட்சி கட்டிலே அமரச் செய்து ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவருக்குமே அனைத்து சலுகைகளையும் யாரும் செய்ய முடியாத, சரித்திரம் படைக்க முடியாத ஒரு சரித்திரத்தை படைத்தார்கள் என்பதை நிலைநிறுத்தி செயல்படுத்துவோம் என்பதை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு இந்த அனைவரும் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பாஸ்கரன், நான் திருப்பத்தூர், 2 நிமிடம். அனைத்து தெலுங்கு சமுதாய சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து நம்ம வரோம். இங்கே வந்திருக்க முக்கிய பெருமர்களுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு ஒரு பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நமது புகழ் பாலாஜி அண்ணன் ஒருங்கிணைப்பு சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு. அதன்படியாக நான் கேட்டுக்கிறது என்னன்னா, 40 மாவட்டத்தில் இருக்கிற மொத்த பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி அந்த பொறுப்பாளர்கள் மூலிமா நம்ம சமூகம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைப்பு செய்யணும். அது தலைமையை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம 40 மாவட்டத்தில் 10 மாவட்டமோ 5 மாவட்டமாக தான் இருக்காங்க, முன்ன வராங்க. 40 மாவட்டத்தையும் ஒருங்கிணைப்பு செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பாளர் போடணும். ஒரு பொறுப்பாளர் முன்ன வந்து எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஒரு வழி நடத்தணும். அதை நான் பணிவாக கேட்டுக்கிறேன். அது ஒன்று. 40 மாவட்டத்தில் இருக்கிற சங்கங்கள், 40 மாவட்டத்தில் சங்கங்கள் வந்து பணியோட முன்ன போயிட்டு நம்மளே ஒருங்கிணைப்பு செய்யணும். செஞ்சு நம்ம சமுதாயம் எங்கே இருக்காங்களோ எத்தனை பேரையும் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தில் தெலுங்கர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டணும். அதுக்கான வழிகாட்டில் நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் முன்னோக்கிய எல்லாம் வந்து நிற்கணும். அதுக்காக என்னுடைய பணிவான வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். அடுத்து டாக்டர் சரவணன் அவர்கள், 2 நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்வதற்கு ஒரு காரணியாக இருந்த மற்றும் நமது மக்களுக்காக முழு முயற்சி எடுத்து பல சிறப்புகளை செய்த விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் அண்ணன் புகழ் பாலாஜி அவர்களுக்கு இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை, ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என்னோடய பேர் டாக்டர் சரவணன். எங்கள் அப்பா பேர் வந்து நரசிங்க பெருமாள் நாயுடு. அவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்துட்டு நம்ம சமுதாய மக்களுக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம அண்ணன் புகழ் பாலாஜி சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம், நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்ற ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம மக்கள், சமுதாய மக்கள், நம்ம முன்னோர்கள் எல்லாரும் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்துட்டு அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் தன்னுடைய உழைப்பை வந்து சிந்தியிருக்கிறாங்க. அவங்க எதற்காக? நம்முடைய சமுதாய மக்களுக்கு நல்லது நடக்கணும், நம்ம வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து நம்ம வந்துட்டு ஒடுங்கி போயிடக்கூடாது, நம்மளும் ஒரு அவங்க சொன்ன மாதிரி தன்மானத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதற்காக தான் இப்போ நம்ம புகழ் பாலாஜி அண்ணன் வந்து இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். அதாவது தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள் வேணால் நிறையா மாவட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பல மாவட்டங்களில் பல பொறுப்பாளர்களை வச்சு நம்முடைய மக்களுக்கு என்ன நம்மளால் நல்லது செய்ய முடியும் அப்படின்றத செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய பங்களிப்பை நம்ம கொடுக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நம்மளுடைய அடையாளத்தை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம காண்பிக்க முடியும். அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம அண்ணன் புகழ் பாலாஜி வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து முயற்சி எடுத்து இத்தனை வருஷ காலமாக அவர் போராடிட்டு இருக்காரு. இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க தொழில் வியாபாரம் அதில் சிறந்தவங்க எல்லாருமே. ஆனால் அதையும் தாண்டி எதுக்கு இவ்வளோ தூரம் நேரம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சமுதாய மக்கள் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கணும். நம்மளும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு
ஒரு முக்கிய பங்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பராஜ் நாயுடு, வெங்கடேஷ் இவங்கெல்லாம் வந்துட்டு கடந்த 4 நாட்களாக வந்துட்டு எல்லாரையும் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. மீட்டிங் எப்போ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம எல்லா மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் அனைவரும் ஒற்றுமையை வெளிப்படுத்தணும். வேறு எதுவும் வேண்டாம், எல்லாரும் நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தணும். அந்த ஒற்றுமையின் மூலமாக நம்முடைய பலம் என்னன்னு காமிக்கணும். ஸோ நம்ம சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பெற்று தருவதற்கு இங்கே மேடையில் ஏகப்பட்டவே ரெடியாக இருக்காங்க. எவ்வளோ நம்ம புகழ் பாலாஜியெல்லாம் 3 நாளாக ஓடிக்கிட்டே தான் இருக்கார். இதே வேலை, மீட்டிங் வேலையாக தான் ஓடிட்டுருக்காரு. இன்னும் கோயம்புத்தூர், எல்லா மதுரை, எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய நம்முடைய சொந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஒற்றுமையை அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக, சப்போர்ட்டை கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய தனித்துவத்தை திரும்ப பெறணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பெரிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறு விஷயம் கேட்டுக்கொள்கிறேன். நான் புகழ் பாலாஜி அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எல்லா மாவட்டத்திலையும் பல முக்கிய பொறுப்புகளில் அரசு அதிகார முக்கிய பதவிகளில் வந்துட்டு பல பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நம்ம ஒரு சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான வசதிகளையும் ஒரு அமைப்பையும் நம்ம ஏற்படுத்தி தரணும். அதன் மூலமாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களும் படிப்பில் மேலோங்கி வந்து அதன் மூலமாக இன்னும் நிறையா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். நான் அதற்கு நம்மளுடைய எல்லாருடைய ஒற்றுமையும் ஆதரவும் தான் தேவை. அதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயகணேசன் அவர்கள். அடுத்து நமது வழக்கறிஞர் சிவன்ராஜ நாயன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காலம் தாமதத்தினால நான் ரொம்ப பேச விரும்பலை. இங்கே கூடியிருக்க நம்ம தெலுங்கு சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தலைவர் வெங்கட விஜயனுக்கும், அமைப்பு செயலாளர் ஜெயின் நைனா அவர்களுக்கும் மற்றும் என் சகோதரர் புகழ் பாலாஜிக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இங்கே எத்தனையோ அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் எத்தனை அமைப்பு தலைவர் வந்து அவங்கவுங்க அமைப்பை தான் வளர்க்க பார்ப்பாங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம தாய்மொழியையும் நம்ம மக்களையும் பாதுகாக்கத்தான் ஒருங்கிணைஞ்சிருக்குமே தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. ரொம்ப பேச விரும்பலை, கொஞ்சம் டைமும் இல்லை, இதான் பசியில் இருப்பீங்க போல். உங்களுக்கு சட்ட ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும், உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பின்னாடி இந்த சமுதாயமும் சிவன்ராஜும் நிற்பங்க தான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த நம்முடைய மாநில செயலர் கபில்தாஸ் 2 நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். நம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். நம் சமுதாய மக்களுக்கு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் டாக்டர் புகழண்ணா அவர்களுக்கும் மற்றும் நம் சமுதாய அமைப்பின் அனைத்து தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உறுதுணையாக இருப்போம் என உறுதி ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது மாநில தலைவர் வெங்கட விஜயன் நயனா அவர்கள் இந்த தலைமை பொறுப்பையும் மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களையும் நியமித்து அவருடைய வாழ்த்துக்களோடு பணிகளை துவங்குவதற்கு திரு துரைப்பாண்டி அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர், துரைப்பாண்டி அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவராகவும், தினேஷ் நாயக் மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும்,
திரு பொன்ராஜா அவர்கள் மண்டல செயலாளராகவும், ஆனந்தராஜா நத்தம் தொகுதி செயலாளராகவும், வீராசாமி வேடசந்தூர் தொகுதி செயலாளராகவும், திரு பச்சைமுத்து அவர்கள் ஆத்தூர் தொகுதி செயலாளராகவும், திண்டுக்கல் மாவட்ட அமைப்பில் திரு விஜயகுமார் அவர்கள் மாவட்ட செயலாளராகவும், திரு ரங்கன் அவர்கள் மாவட்ட தலைவராகவும், ரஜினிகுமார் அவர்கள் மாவட்ட பொருளாளராகவும் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து தலைமை அமைப்போடு செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இதைத் தொடர்ந்து மாநில தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். நத்தம் தொகுதி செயலாளர் திரு ஆனந்தராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வேடசந்தூர் முருகனனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முத்துகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு முனியப்பனன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு வீராசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு எக்ஸ் கவுன்சிலர் விஜயகுமாரனுக்கு பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறது. திரு ரஜினிகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு தங்கப்பாண்டி ரங்கநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மாமன்னை திருமலை நாயக்கர் பேரவை இளைஞர் பேரவையின் சார்பாகவும் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த மாபெரும் கோபால் நாயகர் எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் டாக்டர் வி ஜெயன் அவர்களே, நாயுடு சமுதாயத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்ல GS என்ன அன்பாக அழைக்கும் சுந்தரராஜ் நாயனா அவர்களே மற்றும் சிவராஜ் நாயக்கர் அவர்களே, தினேஷ் நாயக் அவர்களே, கே விஜயன் அவர்களே மற்றும் கோவை கிருஷ்ணராஜ் மற்றும் துரைப்பாண்டியன் நாயுடு அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் புகழ் பாலாஜி அவர்களே மற்றும் நமது தெலுங்கின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கோபால் நாயக்கர் இந்த மாபெரும் மன்னர் சமுதாய நாட் ஒன்லி நாயக்கர் சமுதாயம் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாயங்களுக்கும் ஒப்பற்ற மன்னராக திகழ்ந்தார். இந்த நாயக்கர் வம்சம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா என்ற இந்தியாவிலே முகலாய பேரரசை விட நம்முடைய நாயக்கர் வம்சனுடைய நம்ம ஆட்சி மிக சிறப்பாக சீர்திருத்தமாக கோயில் குளங்கள், சாலைகள், கல்விக்கூடங்கள் என்ற அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையிலே சிறப்பாக ஆட்சி செய்தார். நாயக்கர் ஆட்சி தான் பொற்கால ஆட்சி. மதுரையை ஆண்ட மதுரையை இன்று மக்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சிறப்பாக இன்னைக்கு வழிபடுகிறார் என்றால் அதற்கு நம்ம திருமலை நாயக்கர் என்ற மாமன்னர் தான். நாயக்கர்கள் தெலுங்கின மக்கள் பிறர் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத நம்ம சமுதாய மக்கள் யாருக்குமே கெடுதலே பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஜீனை அப்படிதான். தன்னால் முடிந்த 4 பேர் 5 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட நமது தெலுங்கின மக்கள் மேன்மேலும் வளர்ந்து இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும்
நம்ம சமுதாய மக்கள் பாடுபட்டு அரசியலே நாம் முன்னேற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி விடைகிறேன். நன்றி, வணக்கம். மகளை நமக்கு மிகுந்த அர்ப்பணிப்போடு வழங்கிய நயனா ஜிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இது நல்லபடியாக முடித்து தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உழைத்து கொண்டிருந்த நம்முடைய ஜெகதீஷ் நாயக்கர் அவர்களுக்கும் மற்றும் தலைமையில் பொறுப்பில் உள்ள தலைவர் அவர்களுக்கும் இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.